ஸோ எம்ஐ வர்சஸ் கேகேஆர் மேட்ச் 51 அட் பேங்கடே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் 24 ரன்ஸ் வித்தியாசத்தில் கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் லோ ஸ்கோரிங் கேம். டாஸ் வின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா போலிங் எடுத்தாரு ஹர்திக் பாண்டியா. 169 தான் கேகேஆர் அடிச்சாங்க. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டார்ட் கிடைக்கல. சால்ட்டும் அவுட் ஆயிட்டாரு. துஷாரா சூப்பரா போலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்தாருங்க நியூ பால்ல. அண்ட் அதுக்கப்புறம் ஜஸ்பீர் பும்ரா ஆஸ் யூஷுவல் டெரிஃபிக் ஸ்பெல் எடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ஹர்திக் பாண்டியாவும் 2 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் பேட்டிங் வைஸ் கேகேஆர்ல கை கொடுத்ததே வெங்கடேஷ் ஐயர் தான் 70 ரன்ஸ் அண்ட் மனிஷ் பாண்டே 42 ரன்ஸ். ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 80க்கு மேல பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு மொமெண்டம் ஸ்கோரும் கொடுத்துச்சு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எம்ஐக்கு ஸ்டார்ட் கிடைக்கலங்க. ஒன்ஸ் அகைன் இஷான் கிஷன் அண்ட் ரோஹித் சர்மா ஃபெயிலியர். வெறும் சூரியகுமார் யாதவ் மட்டும் தான் ஃபென்டாஸ்டிக்கா விளையாண்டாரு. ஃபார் 56 ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. பின்னாடி டிம் டேவிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 என்னவோ அடிச்சிருக்கலாம். பட் அவரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு. என்ன சொல்றது, ஒரு புவர் பேட்டிங் டிஸ்பிளே ஃப்ரம் எம்ஐ தான் சொல்ல முடியும். இது எதிர்பார்த்திருக்கே மாட்டாங்க யாருமே. அண்ட் நிஜமாவே சம போலிங் ஃப்ரம் கேகேஆர். அதுவும் ஸ்பின்னர்ஸ் நரைனும் வருண் சக்கரவர்த்தியும் சும்மா நறுக்கிட்டாங்க. அண்ட் முக்கியமா மிச்சல் ஸ்டார் கமிங் இன் டு த ஃபார்ம், கெட்டிங் 4 விக்கெட்ஸ், வேற லெவல். ஸோ கேகேஆர் விக்டரி பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.